உருவாக்கத்திற்காக, இந்த உலகிற்கு புதிய பாதையை அமைத்துக் கொடுப்பதற்காக, இந்த சிருஷ்டிக்கு அன்பின் பரிபாஷையை புரிய வைப்பதற்காக லக்ஷ்மியும் நாராயணனும் மீண்டும் சந்திப்பார்கள். சுக்கிரன், மகள் பிறந்து விட்டாள். என் லக்ஷ்மி வந்து விட்டாள். அசுரர்களுக்கு நன்மை செய்பவள் இறந்து விட்டாளா? அந்த நாராயணரிடமிருந்து அவருடைய ஸ்ரீ பறிக்கப்பட்டாள். உங்களது உடைந்து போன சிலைக்கு லக்ஷ்மி வந்து உயிர் கொடுத்தார். ஆனால் உடைந்து போன இதயத்திற்கு உயிர் கொடுக்க முடியவில்லை. இன்று நீங்கள் தன்னந்தனியே ஆகிவிட்டீர்கள் நாராயணரே. ஆனால் விரைவிலேயே உங்களது அடையாளமானது தனிமையாகிவிடும். நீங்கள் நாராயணராக அல்லாமல் சாதாரண மானிடராகி விடுவீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் மகரிஷி. உங்களுக்கு சாதாரண மகள் பிறக்கவில்லை, அந்த லக்ஷ்மியே பிறந்திருக்கிறாள். நான் உங்களுக்கு ஒரு வரம் அளிக்கிறேன். ஒரு தந்தையாக இருந்து நான் உங்களை நன்றாகவே கவனிப்பேன். உங்களை வளர்ப்பதில் நான் எந்தவித குறையும் வைக்க மாட்டேன். பிருகுவின் மகள் பார்கவி. உன் பெயர் பார்கவி, உன் பெயர் பார்கவி, உன் பெயர் பார்கவி. தந்தையாரே, என் தங்கையின் அழகான முகத்தை பார்த்து ஒரு கணத்தில் சொல்லப்போனால் நான் என்னையே மறந்து விட்டேன். சுக்கிரன், பார்கவியின் பிறப்பு மற்றும் விவாக உற்சவத்தை தயார் செய். நான் ஒரே தாக்குதலில் 2 லட்சியத்தை நிறைவேற்றுவேன். இவள் பிறந்த அடுத்த கணமே ராஜகுமாரன் வாசுவோடு பார்கவியின் விவாகத்தை நிச்சயம் செய்வேன். நாராயணரின் ஒவ்வொரு சூழ்ச்சியையும் தோற்கடிக்கப் போகிறேன். நாராயணா, லக்ஷ்மியை சந்திக்கும் உங்கள் ஆசைகள் நிறைவேறாது. அவர்கள் உங்களை பிரிந்து விட்டார்கள். அதோடு கூடிய விரைவில் நிரந்தரமாக இன்னொருவனுக்கு சொந்தமாகிவிடப் போகிறார். நாராயணரே, நாராயணரே, நீங்கள் அறிந்தீர்களா?